இப்போ ஒரு குட்டியாக ஒரு ரோல் ப்ளே மாத்திரம் பண்ணுறோம். என்னென்னா, உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்போவுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகே, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் வந்து ஃபோக்கஸ். உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த சூழ்நிலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு உருவாகவே கூடாது. யாருக்காகவோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து மிஸ் பண்ண முடியாது. உங்களோட நேரம், உங்களோட இன்சிடென்ட்ஸ், உங்களோட ஹாப்பினஸ்க்கு தான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, சிந்தாமணி வாங்க முன்னாடி வரேன். ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இவங்க வந்து சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ இவங்கள்ட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சாரீஸ் வந்து உங்களுக்கு வரவே கூடாது. நீங்கள் வாங்குகிற சாரீஸ் வந்து உங்களுக்கு வரவே கூடாது. உங்கள் கைக்கு வரக்கூடாது. நீங்கள் அது எங்கே நீங்கள் வாங்குறீங்களோ அது இவங்க கடைக்கு வந்துடணும். இங்கேருந்து சேல்ஸ் ஆகிடணும். அதை வந்து இவங்கள்ட்ட ஷேர் பண்ண டேரெக்டாக வந்துடணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கடைக்கு வரக்கூடாது, ஆனால் என் கஸ்டமர்கிட்ட போயிடணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு கான்வர்சேஷன். நீங்கள் 2 பேர் பேசிக்கிங்க. இப்போ என்ன பேசுகிறீங்கன்னு பேசுங்க, நாங்கள் முடிவை பார்க்கலாம். நீங்கள் இன்ட்ரோ பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன். நான் வீட்டிலே பண்ணுறேன். கடைலாம் வந்து வீட்டிலே பண்ணுறேன். ஏழை மக்களுக்கு சர்வீஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய பெரிய ஹோல்சேல் கடைக்கு போய் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து என்னோட கடையில் வச்சு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லாபம் வச்சு. அப்போ உங்கள் கடையில் நிறைய லேடிஸ் எல்லாம் வருவாங்க கண்டிப்பாக. இப்போ நான் கொண்டு வந்து அங்கே சப்ளை பண்ணால் நீங்கள் அதை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அது யோசிக்கணும் கொஞ்சம். ஃபஸ்ட்டில் ஒரு கொஞ்சமாக நான் கொண்டு வந்து வைக்கிறேங்க. அந்த என்ன ரேட்டு, ஆனால் அதுதான் கொடுக்கணும். ப்ளஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நான் ஒரு கமிஷன் மாதிரி கொடுப்பேன். அது நான் பிளானிங் பண்ண அப்போ தான் அதை டெவலப் பண்ண முடியும். அது சரியான இதில் போய் கொண்டு போய் சர்வீஸ் மைண்டில் ரீச் ஆகும். அதை நான் யோசிச்சு நான் 300 ரூபாய்னா 300 ரூபாய்க்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யுங்க. அதை பற்றி நான் ஒரு பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கம்மி ரேட்டில் நான் வாங்கிட்டு வர ரேட்டோட ஒரு கொஞ்சம் ஒரு 4 ரூபா 5 ரூபா ஒரு லாபம் மட்டும் வர மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு வந்து நிறைய பேருக்கு இப்போ அந்த சேரீக்கு மேட்சாக ஏதாச்சும் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி பிளான் பண்ணி நான் சொல்கிறேங்க. என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் யோசித்து சொல்கிறேன். அந்த சேரீயோடவே அட்டாச் பண்ணி அதையும் சேர்த்து பில் பண்ணுற மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும், என்னோட சேல்ஸ் ஆகும். அந்த இது குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டி தான் ரொம்ப கஸ்டமருக்கு சர்வீஸ். இது நேரத்துக்கு சப்ளை பண்ணணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். நிறைய ஃபேன்சி ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபாயிலேருந்தே டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மக்களில் இந்த புவர் பீப்புளுக்குலாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்குது. நீங்கள் போட்டிருக்கிறது அது சும்மா ஒரு 50 ரூபா தான். இதெல்லாம் பெரிய பெரிய கடையில் போய் பார்த்தோம்னா ஒரு 400 ரூபா 500 ரூபா அந்த ரேட்டில் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. இது ஒரு 40 ரூபா தான் 50 ரூபா தான்ன்றது தெரியாது. அது நம்ம ஒரு 40 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வரணும். ஒரு 5 ரூபா வச்சு 45 ரூபாய்க்கு நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே நல்லா சேல் பண்ணி உங்களுக்கும் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். நீங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு நீங்களும் கஸ்டமராக பிடிச்சிடலாம். அவங்க பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாரீ பிஸ்னஸ் நீங்களும் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த 2மே ஒன்றா சேர்ந்து சமாதானமா போயிட்டீங்க. யாரு ஓகே ஓகே நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க லீட் எடுத்தீங்க, நல்லா கொண்டு போனீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா சூப்பரா கொண்டு போனீங்க. எல்லாரோட ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு. எப்பவுமே அதற்கு கீழ விழுந்தோம்னா முதல்ல யார் பார்க்கறாங்க. இல்ல அந்த கண்ட்ரோல் அதுதான். இத்தனை பேர் இருக்கும்போது நம்மளோட ஃபோக்கஸை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இப்பதான் வீட்டுல ஒண்ணு ஆரம்பிச்சிட்டீங்க. சரி உட்காருங்க. இல்ல இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். இத வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உட்காருங்க. எப்படி மிஸ்மரைஸ் பண்ணீங்க? வசப்படுத்துறதா முக்கியம். அதுதான் இதுக்குள்ள எல்லாமே. வசப்படுத்தணும். நம்மளோட எந்த செகண்ட்ல நம்ம கவனம் மிஸ் ஆகுதுன்றதையும் நம்ம கவனிச்சிடணுங்க. எந்த செகண்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிட்டே இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் லீட் எடுத்தீங்க. நீங்கள் நான் சாரீ கொண்டு வரேன், நீங்கள் கொண்டு வந்து உங்கள் கடையில் கொடுக்குறேன், நீங்கள் விற்றீங்கன்னா நல்லா இருக்கும்னு. அவங்களுக்கு அப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஐடியா வரல. அவங்க வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் அதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. ஆனால் உங்கள் ஸ்ட்ராங் எங்கே மிஸ் ஆச்சுன்னா பார்க்குற
அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா உங்களை நீங்க மறுபடியும் ஃபோக்கஸ் பண்றதுல இன்க்ரீஸ் பண்ணிடணும். எல்லாரும் பாக்குறாங்களேன்ற அந்த செகண்ட்ல அந்த கவனம் போகுது இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களோட பிரீத்திங்க்கு வரணும். நீங்க வளையம் இல்லை, பிரீத்திங்க்கு வந்துட்டு உங்களை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும். அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வேணுங்கிற என் கோல் என்ன, இன்னைக்கு நான் என்ன முடிக்க போறேன் அப்படிங்கிற என் கோலை ஒரு 2 தடவை கவனிச்சிங்கன்னா அப்படியே அவங்க கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. அவங்க ஈஸியாக கண்ட்ரோல் ஆனாங்க. ஸோ இப்போ இவங்க சப்போஸ் பேசணும் அப்படின்னு, சின்ன பொண்ணு இல்லை அவங்களுக்கு, அதான் நம்ம இந்த டெக்னிக் தான், வயசெல்லாம் தாண்டி நீங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இது ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். நீங்க எங்க இருக்கீங்களோ எந்த சூழ்நிலை, நம்ம யாரையும் போயிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு இல்லை. நான் சொன்னேன் வீடு தேடினாலும் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். நீங்க உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கே கூட நம்ம சப்ளை பண்ணிடலாம். அது உங்களுக்கு உருவாகும். அத நீங்க அந்த காமுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோ உருவாகும் பாருங்களேன். அடுத்து நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிக்கிட்டே போவீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு அது முடிக்கும் போது தான் தெரியும் நான் இவ்வளோலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட்ல வரும். நீங்க அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போடும். இதை தான் நம்ம அந்த ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்றோம். அதாவது நீங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்தாதான் இதெல்லாம் பாசிபிள். அந்த ஸ்டேட்னா என்னன்னா அது ஒரு காம் ஸ்டேட்டு. அது நீங்க அதுக்குள்ள இருக்க பழகிக்கிறது, அது எப்பவுமே இருக்கணும். அது பழகினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் டிஸ்ட்ராக்ஷன். உங்களை சுத்தி 10 பேர் கவனிச்சுட்டு இருக்காங்க, அது என்கிட்ட வராது, என்கிட்ட வராது அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸும் நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை அச்சீவ் பண்ணுவேன்றது. அச்சீவ் பண்ணுறதுக்கு போராட்டம் கூடாது. நம்ம ரொம்ப கவனிச்சு கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணுவேன்லாம் ரொம்பலாம் எஃபோர்ட் போடக்கூடாது. நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ ஒன்று உருவாக்கும். நீங்க பேச 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 அவங்களுக்கான ஒரு மொழியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க யாருங்கிறது உங்களுக்கு ஒரு உணர்வா மாறும். அவங்களை கண்ட்ரோல் கொண்டு வருவீங்க. அப்படியே அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும் எல்லா நேரத்துலையும்ன்றதை நான் சொல்ல வரல, பட் இது நடக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நமக்கானது அது அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கணும். ரொம்பலாம் போராடிலாம் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கான மெத்தடு தான் நம்ம சொல்கிறது. அந்த காமாக வச்சுக்கணும். எங்கேயோ டிஸ்ட்ராக்ஷன் வருது இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சிடணும். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ கவனிக்கிறாங்கன்றது தோணுது, டக்குன்னு நம்மளை காம் பண்ணணும். அது ரொம்ப ஃபோர்ஸ், அதெல்லாம் பெயின். அந்த ஃபோர்ஸ்க்கெல்லாம் நீங்க உங்களை இதே பண்ணிக்காத வேணாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ளோ ஒன்று உருவாகுங்க, தாட்ஸ் உருவாகும். அப்படியே உங்களுக்கு பேச 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 நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அந்த இடத்துக்கு நீங்க நின்றுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களை பிரேக் பண்ணவே முடியாது அந்த இடத்துல. ஏன்னா நீங்க தான் ஹார்ட் செல்லிங் சொல்லுவாங்க சார். ஹார்ட் செல்லிங்ல சாஃப்ட் செல்லிங் அந்த உள்ள வந்துடும். அதுல நம்ம லாஜிக்கலா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சேல்ஸ் கோச் பண்ணும்போது சொல்லுவாங்க ப்ராக்ரஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. சேல்ஸ் கோச் சார் ப்ராக்ரஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ப்ரிப்பரேஷன், அந்த ஒரு இது ஒரு வேர்டும் டிஃபைன் பண்ணுவோம், ஒரு லெட்டரும். அதை ப்ரிப்பரேஷன் பண்றது ப்ராக்ரஸ்ங்கிறதுக்கே அப்படி சொல்லுவாங்க. இது அப்ஜெக்ஷன் எப்படி நம்ம அந்த சொல்றது, எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ஓவர் கம் பண்றது. அதுல நம்ம பாத்தீங்கன்னா நான் ஒரு சேல்ஸ் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் க்ளோஸ் போது ஓஜிடி நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். 57 lakhs 3 மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டேன். நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அந்த விஷயத்துல. எண்டாவது அது ஸ்பெயின் சார். பெயின் இட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி பெயின். நான் ரொம்ப நல்லாவே அந்த க்ளோசிங்னா டாமினேட் க்ளோசர்ஸ். என்னோட மாஸ்டர்ஸ் எல்லாம் நான் டேல் கார்னிங்கோட டீம் யுஎஸ்ஏ டேல் கார்னிக் தெரியுங்க, நிறைய புக்கில் எழுதியிருப்பாங்க. ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அவரோட டீம் மெம்பர் சர்டிஃபிகேட் மெம்பர் ட்ரெயினர் தான். நானே மாறிக்க அப்படிங்கன்னா அது காரணம் என்னன்னா அந்த எண்டாவது நம்ம லாஜிக்கல் ஸ்கில்ஸோ அல்லது அந்த பர்சுவேசிவ் பண்ண நம்ம பண்ணுறோம் அல்லது பர்வேசிவ் அப்ரோச்சஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது எண்டாவது டிரான்ஸ்ஃபரிங் த பெயின்ஸ் ஆக்சுவலி டு தி கிளைண்ட்ஸ். அது எண்டாவது அவங்க புரியுது அப்படின்னா அப்படின்னா அந்த பெயின் தான் அது அவங்களோட நிற்கிறது இல்லை சார், நமக்கு சேர்ந்து அதே வந்துடுது சார். அதனால இவங்க மேம் சொல்றது அப்ரோச் பியூட்டிஃபுல் சார். அந்த இடத்துல அந்த ஃபீல் பண்ணும்போது ஒரு காமை கொண்டு வரோம். காமை கொண்டு வரும்போது அவங்களும் ஒரு காம்னஸ் கொண்டு வராங்க. அந்த காம்னஸ் கொண்டு வரும்போது 2 பேருமே ஒரு இடத்துல வரும்போது அழகான ஒரு மாற்றம் அங்கே உருவாகுது. நம்ம இடத்துல செயற்கையான ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். அவங்களோட சுச்சுவேஷன் இருந்து லாஜிக்கலாக கொண்டு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்ட்லிங், அது ரொம்ப சைக்காலஜிக்கல் டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சார். ஆக்சுவலி அந்த இதில் அதோட இது நல்லாது சார். ஆக்சுவலி மேம் சொல்கிற அப்ரோச் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா கேள்வி நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட சிறந்த ஒரு பதில் கிடைக்கும் சார். ஆக்சுவலி இவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தோம்னா இதுதான் கான்செப்ட், ரோல் பிளே முன்னாடி இதுதான் கான்செப்ட் சொல்லி அவங்க கொஞ்சம் யோசிச்சு டைம் பண்ணினா இன்னும் நல்லா. இப்போ செகண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. இன்னும் அப்படி கொடுத்துட்டே இருக்க செக் ஆக்ட் சொல்லிட்டு ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோம், அடுத்து டூ பண்றோம், அந்த அடுத்து செக் பண்றோம்.
அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் முன்னாடி நடந்ததை. திரும்ப வந்து ஆக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகி வரும்ன்றதுக்கு அந்த கைசன் சைக்கிளில் சொல்லுவாங்க லேர்ன் டு செக் ஆக்ட்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அடுத்து பண்ணும்போது இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. அது நம்ம லைஃப்ல நார்மலாக யூஸ் பண்ணலாம் தான். நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ரிஃப்ளெக்ஷன் ரிவ்யூ. ஆமா அது ஒத்து வராது. வளர்த்துக்கலாம். இதுல ப்ரிப்பேர்னஸ் தப்பு கிடையாது. போகாம இருக்கணும்னாலும் என்ன பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அதை வந்து அவங்க ஏதோ சொல்றாங்க, பெயினா இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆயிருவீங்க. அவங்கள்ட்ட நீங்க கண்ட்ரோல் ஆயிருவீங்க. நீங்க ஃபீலே பண்ணாம இருக்கணும். அதாவது இப்ப இவர் சொன்னாங்க, இப்ப இவங்க பேசுறாங்க, என்கிட்ட வந்து சாரீஸ் இருக்கு, நல்ல சாரீஸ் இருக்கு, இங்க கொண்டு வந்து கொடுக்குறேன், வித்து கொடுங்க அப்படின்னு. உங்க கவனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்சி ஸ்டோரை ஃபீல் பண்ணும். அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, இவங்க மூலிமா அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இங்கே இந்த சாரீ நல்லா இருக்குன்றதை எங்கேயா ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஆகிட்டீங்க. அதுவும் ஓகே, அதுவும் எனக்கு வேணும், அதே சமயத்தில் இதையும் அவங்க வாங்கிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல எப்படி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா, ஓகே நீங்கள் ஏதோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அவங்கள பாராட்டிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து அவங்கவுங்க கண்ட்ரோலுக்கு வரல, லைட்டாக வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வரதை அவங்களுக்கு சொல்லும் போது உங்களை கவனிச்சிருவாங்க. நீங்க யோசிக்கிறேன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க இன்னுமே. ஸோ அந்த மாதிரி யாரோட கண்ட்ரோல்லையும் நம்ம மாட்டவும் கூடாது. அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ எண்ட் என்னன்னா, நான் கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் யார் கண்ட்ரோலையும் மாட்டக்கூடாதுன்னா எண்ட் என்னன்னா, அதே மாதிரி 2 பேர் மீட் பண்ணாங்க, அந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அப்புறம் என்ன வேணுமோ அது நேச்சுரலா அந்த இடத்துல ஒரிஜினேட் ஆயிரும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் நான் மீட் பண்ணி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் த வெரி அகேன்ஸ்ட் ஆக்சுவலி மேமோட கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் தான் வந்து ரொம்ப ஆப்போசிட் பேசிட்டு இருந்த ஒரு பர்சன். நான் மேமோட தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே, ஆனால் கான்செப்ட் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஸோ தென் ஐ ஹாப் டு திஸ். ஸோ அதனால் நல்லாவே நான் ஒரு எங்கே வேணால் நான் விட்னஸ் பண்ண சொல்ல முடியும் அந்த விஷயத்தை. ஆக்சுவலி த பிக்கஸ்ட் திங் என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 22 வருஷமா இருக்கிற ஒரு தாய்க்கும் மகனுக்கான ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை மாத்துறது வந்து நான் தான். ஆக்சுவலி ஒரு 30 days மெடிடேஷன் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவர் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் இதை இப்போ இன்னைக்கு பண்ணுறதுங்கிறது நிறைய முயற்சிக்கு அப்புறம் தான் இது நடந்துட்டு மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். மேம், எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு, இவங்களுக்குமே அதெல்லாமே இருக்கலாம். முதல் கேள்வி வந்து லைக் இதெல்லாம் உருவாகிறதுக்கு, இந்த கான்செப்ட்ஸ் இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு வந்து எது உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலேட்டா என்ன ஃபேக்டர்ஸ் வந்து இருந்தது மேம்? எந்த இடத்துல வந்து இதையெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போது, எவ்வளோ இயர்ஸ் முன்னாடி அது கிரியேட் ஆயிடுச்சு? ஏதாவது அதுக்கான இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா? ஓகே, ஸோ இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது, இதுக்கான தூண்டுதல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது இது தெரியல. உண்மையாலுமே இதை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோட 7வது வயசில் நான் 7 இயர்ஸாக இருக்கும்போது எனக்கு வந்து நடந்த விஷயம். எங்கள் அம்மா கூட வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியில் ஒருத்தர் அழுதுட்ருக்காரு ரொம்ப சத்தமாக. எங்கள் அம்மாட்ட நான் கேட்குறேன், ஏன் இவர் அழுதுட்ருக்காரு அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, சிலதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஒத்து வரும், சிலது வந்து அவங்களா தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு உண்மையாலுமே 7 இயர்ஸ் தான். அது வந்து ரொம்ப தாக்கத்தை கொடுத்துச்சு. என்ன நடக்குது, ஏன் வந்து ஹெல்த் வைஸில் எப்படி பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ஹாஸ்பிட்டல் சார்ந்தேன்னா நான் அதிகமாக போவேன். எங்கள் அம்மாவுக்கு மோஸ்ட்லி நான் கூட போயிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கும் நான் போயிருக்கேன். அந்த டைமில் எல்லாமே ஒரு ஆழமான ஒரு கேள்வி வந்துட்டு போகும். என்னமோ இருக்குது, இயற்கை கொடுக்கும் போது நம்மளை நல்லா தான் படைச்சிருக்கு, அதுக்கப்புறம் எப்படி கை போகும் கால் போகும், எப்படி இவ்வளோ தூரம் படுக்கை ஆவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ஆழமாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்சி படிக்கும் போது வந்து அந்த ஹெல்த் சைக்காலஜிங்கிறதுல கொஞ்சம் டீப்பாக போனேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி. நான் தான் ஹாஸ்பிட்டலில் போய் பேசுகிறேன். ஒரு ஹார்ட் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பேசுகிறேன். நான் எம்எஸ்சி படிச்சுட்ருக்கேன். அவர் வந்து அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அந்த ஐசியூலேருந்து வெளியில் வந்து ஒரு நார்மல் வார்டு கொடுப்பாங்க. அந்த வார்டில் வந்து அவர் பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா,
கொஞ்சம் பயந்த மாதிரி பேசினாரு. ஏன்னா அங்கே வந்து சில மருந்து மயக்க மருந்துக்காக கொடுக்கறதுலேருந்து அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த சூழல் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நல்லா இருந்தார், போனாங்க, சர்ஜரி பண்ணாங்க, வந்து இந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படிங்கிறது அது ரொம்ப என்னைய டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த சைக்காலஜியில் ட்ராவல் பண்ணது, அப்புறம் என்னோட டாக்டரேட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக அந்த இடம்னா இதெல்லாம் உண்மையாலுமே 7 வயசில் ஆரம்பித்தது தான் நான் நினைக்கிறேன். அதுலேருந்து அது போயிட்டே இருக்கும். ஹெல்த் வந்து எப்போவுமே எனக்குள்ள கேள்வியாகவே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இது முறை இல்லைங்கிறது ஆழமாக என் மனசு சொல்லிகிட்டே இருக்கும், வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அது அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி. அந்த டைமில் இந்த 6 மாதம் வரைக்குமே எனக்கு பெருசாக நான் யோசிக்கல. என் 6th மந்த் அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 6th மந்த் அப்போ ஒரு மேபி அதான் லாஸ்ட்டாக நான் போன ஒரு டாக்டர் விசிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஒரே ஒரு விசிட் போனோம் ஒரு டாக்டர்கிட்ட. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு எதுவும் மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஸ்கேனில் ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் எனக்கு தெரியல, குழந்தை வந்து உயிரோடு இருக்கா இல்லையான்னு தெரியல, நீ போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு இந்த வார்த்தையை சொன்னது அந்த டாக்டர். ஓகே, அது வந்து ஏற்றுக்கவே முடியாத வார்த்தைகள் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் என்ன நடக்குது, பாடி என்ன, மைண்ட் என்ன. அப்போ நம்ம படிச்சிட்டோம், டாக்டரேட் முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே, ஏதோ ஒரு சிஸ்டம் ஏதோ ஒன்று நம்மளை வந்து துரத்துது, நம்ம அதுக்குள்ளே போகாமல் இருக்கணும், வேற என்னமோ இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அந்த டெலிவரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அந்த குழந்தை பிறந்த தருணம் வீட்லேயே நான் எஃபோர்ட் போட்டது, அவங்க பிறந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதெல்லாம் பில்ட் ஆனது அந்த பேரண்டிங். ஃபஸ்ட்டு 1.5 years அந்த குழந்தைக்கு வந்து ஆகிற வரைக்குமே நிறைய கான்செப்ட்ஸ் நான் டெவலப் பண்ணேன் அது ரிலேட்டடில். ஏன்னா ஒரு டெலிவரியே ஒரு நடந்துருச்சுன்னா நான் அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பேபி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. 2 days அந்த பாடியில் அந்த சேஞ்சஸ் வந்தது. அதாவது அந்த லாஸ்ட் டெலிவரி பெயின் சொல்லுவோம் இல்லையா, அது 2 days நான் அனுபவித்தேன். அது முடிஞ்சு அந்த குழந்தை வரும்போதுமே எனக்கு என்ன குழந்தையா, என்ன நடக்குது பாடியில். அதுக்கப்புறம் என் வீட்லலாம் கேட்டுட்டு இருந்தேன், உண்மையாலுமே டெலிவரினா இப்படிலாம் இருக்குமா? அது ஏதோ ஒரு முயற்சியில் நம்ம பண்ணிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அது பயங்கரமான ஒரு ப்ராசஸ்ங்கிறதே தெரிஞ்சு, பயங்கரமான ப்ராசஸ். அதுக்கப்புறம் அது வெளியில் வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது ஒன்றுமே சிம்பிளிஃபை ஆக ஆரம்பிக்குது. காம்ப்ளிகேஷனே இல்லாமல் நீங்கள் ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவ்வளோ ஈஸிக்கு தான் இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யாரை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அவங்க சொல்கிற கதைகள், டெலிவரி கதை மாத்திரம் நான் கேட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு 1000 கதைக்கு மேலே. டெலிவரி கதைகள், மடி ஆயிடுச்சுங்க எனக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிட்டேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த பேரண்டிங்கில் ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1.5 years என் குழந்தைக்கு ஆகிற வரைக்குமே வந்து அவங்கள நம்ம ஃப்ரீயாக விடுறதுனால அவங்களோட டெவலப்மெண்ட்டு. என் பையன் வந்து 8 மாதத்துல நடந்தான், அவன் வந்து 9 மாதத்துல ஓடினா. இதெல்லாம் இன்னைக்கு வந்து பாசிபிள் இல்லை. 12 months தான் ஒரு குழந்தை நடக்கும், அட்லீஸ்ட் 11 months ஆகுது. 8 months தான் குழந்தை நடக்குன்னு நம்ம ஃபர்ஸ்டே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து அது இல்லை. ஏன்னா அவ்வளோ பதற்றங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்கனாலே உங்களை அவ்வளோ தூரம் மாற்றி விட்டுருவாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ், அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் ஈஸியாக ரீச் ஆகுது. நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது லேட் ஆகுது, டிலே ஆகுது. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, இது இல்லை என்னமோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணி என் பையனோட 3 வயசில் எக்ஸாக்டாக இதை நான் கான்செப்டை மாற்றினேன். ஓகே மேம். ஓகே, இன்னொரு கொஸ்டின் மேம். லைக் இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க மேம், இது எல்லாமே இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து சூழ்நிலைகள் மூலியமாகவும் பீப்புள்ஸ் மூலியமாகவும் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக உருவாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அதை நம்ம புரிய வைக்கவும் முடியாது, புரிதலுக்குள்ளே வரணும்னு நம்ம நினைக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் ஆஸ் அ பர்சனலாக வந்து அதையெல்லாம் எப்படி ஒரு டே டு டே ஒரு ரொட்டீன் லைஃபே எப்படி அதெல்லாமே ஹேண்டில் பண்ணிங்க மேம்? அந்த டிஸ்டர்பன்ஸு ஒரு சூழ்நிலை மூலியமா பீப்புள் ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே கூட அதை வரலாம். ஸோ அது எப்படி நீங்கள் அவங்கள நம்ம புரிய வைக்கணுன்றதும் ட்ரை பண்றதும் ஒரு இதுதான், அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க மேம்? ஓகே, ஹாப்பினஸ் செல்ஃபாக நீங்கள் அனுபவிக்கும் போது அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பெரிய வந்து அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஹாப்பினஸ்னால் என்னென்னா, எனக்கு ஒரு வலி வந்துச்சு, அப்டமனல் பெயின். எப்போனா எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கு முன்னாடி. அதுக்கு மருந்து உள்ள மாத்திரை உள்ள, நீங்கள் அப்படியே மருந்து மாத்திரை போனால் அங்கே வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். ஆனால் நான் இந்த டெக்னிக் அப்புறம் அந்த 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 பெயின் கிடையாது. ஸோ எனக்கு தேவை என் உடல் நல்லா இருக்கணும், நான் வந்து டே டு டேல ஆக்டிவாக இருக்கணும். இதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ சுற்றி இருக்கவங்க என்னை எப்பவுமே பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. அந்த கான்செப்டை ஸ்லோவாக நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தங்க சண்டை போடுறாங்க, நான் போயிட்டு சண்டை போட்டேன்னா நாளைக்கு எனக்குள்ள என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் சண்டை போட மாட்டேன். அதே சமயத்தில் அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னால்
அவங்க எனக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்கன்றது எனக்கு ஒவ்வொரு பீரியட்ல எனக்கு நிறைய லேர்னிங் கிடைச்சிருச்சு. ஸோ நான் அந்த இடத்துல அவங்கள்ட்டையுமே வந்து நான் தவறா அவங்களையுமே நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அந்த கான்செப்ட் தான், அந்த கான்செப்டை இனிஷியலா டிசைன் பண்ணி செல்ஃபா அனுபவிக்கணும். நீங்களாம் அனுபவிச்சாதான் அது தெரியும். ஒரு வலி வந்துச்சுன்னா அது ஈஸியே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிசிக்கல் பெயின் சொல்றேன், அது வராம இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் ஒவ்வொரு இடத்துலயும். அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டேட், அது நீங்க வாழ்ந்துடலாம். ஏன்னா உங்களுக்காக யார் போராடுவா? ஐ மீன் உங்களுக்குள்ள வர கஷ்டத்தை யாரு, நீங்க ஒரு டாக்டர் போனீங்கனாலும் அவரால எல்லாம் வாங்கிக்க முடியாது, அவர் ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. பட் அனுபவிக்கிறது நீங்க தான். அந்த அனுபவிக்கிறத நீங்க மாத்தி அமைக்கிறதுக்கு இதுதான் டூல்னும் போது எதுவுமே பிரச்சனை கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வீட்டுல இருக்கவங்களோ என்னை சுத்தி இருக்கவங்களோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஏன்னா என் உடலுக்கு அது பாதுகாப்புங்கும் போது அது என்ன கரெக்டா கொண்டு போய்க்கிறேன். ஓகே மேம். எப்படி மேம் லைக் கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து ப்ரொஃபஷன் கெரியர்னு இதுல இருக்கீங்க, எப்படி லைக் எல்லாருக்கும் இப்போ அதுதான் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது, குழந்தைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்டை கவனிக்கணும், வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, இன்லாஸ் இருக்காங்க, எல்லா சூழ்நிலைகளும் இருக்கும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கேரி பண்ணிட்டே தான் இருக்கணும். பட் நான் பார்த்த வரைக்கும் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் எல்லாமே மேனேஜ் பண்றீங்க, எதுலயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இது பண்ணிக்கிறீங்க. இன்னி காலகட்டத்துல அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கா எல்லாம் பாக்குறாங்க. அங்க ஒர்க்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுது, ஹஸ்பண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் பண்ணுது, குழந்தைங்க மேல கவனம் செலுத்த முடியாது. அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பண்ணா நல்லா இருக்கும்? ஓகே, ரெண்டு விதமா நான் எப்படி பண்றேன்றது சொல்றேன். எனக்கு வந்து அந்த மேபி ப்ரொஃபஷ்னலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனால ஒரு நாள்ல நிறைய இன்சிடென்ட் உருவாகும். எவ்ரி இன்ஸ்டன்ட்டையும் நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பார்ப்பேன். அதுலேருந்து எனக்கு என்ன செல்ஃபாக பில்ட் ஆக போகிறேன் அப்படின்னு. லாஸ்ட்டாக கூட ஃபேஸ்புக்கில் நான் போட்டது ஒரு இன்சிடென்ட், அது பெயினானதாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பட் நான் அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணேன் அந்த அந்த இன்சிடென்ட். ஸோ அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை, இப்போ குழந்தைகள் சார்ந்து ஏதாவது வந்துச்சுனாலுமே அது பிரச்சனைங்கிற பார்வை இல்லை இல்லையா, அது தேவை, அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கணும். அப்போ அது வந்து ரொம்ப சுமூகமாக இருக்கும், நிறைய நேரங்கள் செலவாகாது. இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் அனுபவிச்சணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனர்ஜி எவ்வளோ லாஸ் ஆகும். அந்த நாட்கள் போகிறத தாண்டி அந்த மன உளைச்சலுக்குள்ள நீங்க போறது, அதுக்கப்புறம் அவங்களுக்காக நீங்க வேலை செய்யறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எடுத்து கொடுக்கணும். ஒரு படுக்க ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க நிறைய வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதெல்லாம் வந்து தேவையில்லாததா இருக்கும். இந்த காம்னஸ் அப்படிங்கிறத ஒன்று நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் வர அந்த இன்சிடென்ட்டை அங்கேயே நம்ம சால்வ் பண்ணிடணும். இப்போ இவங்க 3 பசங்க இருப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சு வாஷ்ரூம் போகும்போது பெரிய போராட்டமாக இருக்கும். இது போராட்டம்னா யாருக்கு போராட்டம்? அவங்க ஜாலியாக, அதுதான் அவங்க மொழியாக இருக்குது. அடிச்சுக்கிறாங்க, ஒதிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இன்னைக்கு கூட காலையில் எழுந்துச்சு 2வது பையனை பார்த்துமே தெரிஞ்சோம், அவனுக்கு அந்த பேண்ட்டு பிடிக்கல, டைட்டாக இருக்கு அவனுக்கு. ஸோ அதனால் ஒரு கோவத்தை தான் காமிச்சிட்டு இருந்தான். அது ஓகே, அவனுக்கு டைட்டாக இருக்கா, அவன் கோவத்தை காமிக்கிறான். இதுக்கு நம்மளால ஏதாவது சப்போர்ட் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணலாம். அது நம்மளை ரியாக்ட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்ம கையில் இருக்கு. அவன் அப்படி கத்துறானே, டிஸ்டர்ப் ஆகிறானேன்றதை நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த சமயத்தில் நம்ம எப்படி காமா வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணி தரணும், அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுது. ஓகே, பேரண்டிங்ல தான் அடுத்த கொஸ்டின். இப்போ உங்களுக்கு 3 சன் இருக்காங்க, 3 பேரும் ஒவ்வொரு லைக் அவங்களோட வே ஆஃப் இது பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மைனே வந்து இருக்காங்க, லைக் இவ்வளோ நடந்துட்டு இருக்கப்ப அவரும் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, நம்ம நிறைய இதுலயுமே பாக்குறோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை, அது டிஸ்டர்ப் அப்படின்னு. அதை எப்படி மேம் நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க? அதுல கவனம் கொண்டு போகாம நீங்க என்ன கன்வே பண்ணும், அது எப்படி உருவாகுது மேம்? ஏன்னா அவர் டிஸ்டர்ப் பண்றாரு, லைக் வந்து நடுவுல இருக்காரு, பேசுறாரு, உங்களோட இன்டராக்ட் ஆகுறாரு. ஸோ இதெல்லாம் அஸ் அ மதராவும் சரி, ஒரு இதாவே நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க மேம்? எப்பவுமே ஏன்னா இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நான் பாக்குறேன். ரொம்ப ஒரு குரூப் தெரப்பி இருப்பார், ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்றப்போ நிறைய வந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணுவார், வேணும்னு கேட்பாரு ஏதாவது ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல அது ஒரு மதராவும் எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? இதை எப்படி ஒரு கான்செப்டாவும் இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க மேம்? அது ஓகே, ஸோ மயன் பண்ணது யாராவது டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓகே, அவங்க ஆக்சுவலாக ஒரு தடவை டிஸ்டர்ப் ஆனாங்க. செஷன் வரப்போது ஒரு தடவை டிஸ்டர்ப் ஆனீங்க. அது கரெக்டு. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு இயல்பு நமக்கு தெரியும். அவங்க ஒரு இந்த கிராங்கி டைம்னு ஒன்று இருக்கும். அவங்களுக்குன்னு எப்பவுமே குழந்தை ஃப்ரீயாக ஜாலியாக தாங்க இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்போது தான் அது ஒரு மாதிரி பண்ணும். நம்மளை போட்டு ஒரு மாதிரி நாகிங்காக போட்டு அரைச்சிட்டே இருப்பாங்க, எதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, ஒன்று தூக்கம்,
இல்லை ஃபுட்டு இல்லை யாரோ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதைய ஃபீல் பண்ணிட்டோ அதை சரி பண்ணி கொடுத்தா தான் அவங்க நார்மல் ஆவாங்க. அப்போ இது எல்லாமே அந்த நம்ம செகண்ட் செஷன் கான்செப்ட் தான். அவங்கள புரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்களோட குறைன்னு இல்லை, மேபி அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம். அப்படி இருந்தாதான் அவங்க வந்து இந்த சூழலையும் புரிஞ்சுக்குவாங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு ஒன்றும் புரியணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்துல இயற்கை வந்து புரிய வைக்கும். எப்பன்னா அவருக்கான ஃப்ரீடம் இருந்தா, அவர் வந்து இங்க ஏதாவது வந்துச்சு இருந்தா எடுத்துட்டு போகலாம், அம்மா கிட்ட பக்கத்துல ஈஸியா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்தாதான் வந்து அவருமே இங்க ஏதோ நடந்துருக்கு செஷன் இப்ப சொன்னார் உள்ள இப்ப செஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்குவம் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் அதுவா வர்றதுதான். இப்போ அவங்கள உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அப்போ நம்ம அவங்களுக்கு கேர், சேஃப்டி அதை கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கானதை நம்ம கவனம் செலுத்திடலாம், அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. இப்போ அடுத்து ஃபுட்டை பற்றி மேம், லைக் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து ஃபுட்டு ஒரு டயட் பேட்டர்ன் இப்படி தான் எடுத்துக்கணும், வெயிட் கெயின்க்கு வெயிட் லாஸ்க்கு இல்லை இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மேம். பட் நீங்கள் எப்படி அந்த பேட்டர்னில் எப்படி மேம் பார்க்குறீங்க? ஃபுட்டை பற்றி உங்களோட தாட் என்ன இருக்குங்க மேம்? எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆஸ் அ பர்சனலாக நீங்கள் என்ன, இல்லை எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு டயட் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளோட லைஃப் ஸ்டைலில் அதிகமாக இருக்குது. இதே தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு வெயிட் கெயின் ஆனாலும் வெயிட் லாஸ் ஆனாலும் இல்லை எந்த ஒரு ஹெல்த் இது வந்தாலும் சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த ஃபுட் இதுல எப்படி இருக்குங்க? ஓகே, ரொம்ப பர்சனலா இது ஆக்சுவலா தேவைதான். நான் என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குக் இருப்பாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த குக்கு எனக்கு அடாப்ட் ஆகணும். என்னைய ஃபர்ஸ்ட் அந்த குக்கு பிடிக்கணும். என் வீட்டு சூழல் அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்குறேன் இதை செய்யணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம். அப்போ அந்த ஃபுட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அந்த சூழல் அவங்களுக்கும் நிம்மதியாக அவங்க செய்யறது எனக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுவேன். அப்போ அங்கே எனக்கு ஃபுட்டு செகண்டரியாக மாறும். ஏன்னா எனக்கு தெரியும் ஹாப்பியாக இருந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அதே ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டு அங்கே நீங்கள் என்ன உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் வச்சாலும் அது உள்ளே போயிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த சூழலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, நான் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஸோ நான் எங்கே டிஸ்டர்ப் ஆவேன், நான் ஒரு வெரைட்டி சொல்லியிருந்திருக்கலாம், அவங்க செய்யாமல் விட்டுருந்துருக்கலாம், அந்த இடத்துல மேபி டிஸ்டர்ப் ஆகலாம். நான் அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஃபுட் இங்கே முக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ தானே ஒரு ஸ்டெப் அடுத்து க்ரோ ஆகிட்டு இருக்கோம். மேபி எனக்குமே நான் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கலாம்னா எனக்கு இன்னும் ஹெல்த்தி ஃபுட், எனக்கு இந்த பையனுக்கு இதுதான் பிடிக்கும், இந்த பையனுக்கு இதுதான் பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செஃப்பை நான் ஹையர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக அவங்க இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நான் ஏதாவது ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா அதை நான் கொடுத்து, ஸோ இதுக்கெல்லாம் இன்னும் டைம் எடுக்கும். இப்போ ப்ரையாரிட்டினா ஹாப்பினஸ் தான். அப்போ ஃபுட்டு வந்து எனக்கு இப்போதைக்கு என்ன தெரியும், ஒரு நார்மலாக ஒருத்தங்களை ஹையர் பண்ணிங்கன்னா அவங்க என்ன செஞ்சு பழகிருப்பாங்க, ஒரு இட்லி தோசை பூரி சப்பாத்தி இப்படி தான் செஞ்சு பழகிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு லைட்டாக நம்ம போக என்ன சாப்பிட்றோம், காலையில் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மூதி சாப்பிட்றோம், மதியானம் வந்து நிறைய வெஜ்ஜிஸ் எடுத்துக்கிறோம், ஈவினிங் ஒரு ஃப்ரூட்ஸோட சேர்ந்து வேறு மாதிரி மாற்றுறோம். ஸோ இது எப்படி மாறும்? அப்போ அதுக்கான பீப்புளை நான் உள்ள கொண்டு வந்தா மாறும். அப்போ இப்போ எனக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸோ அவங்க செய்யற விஷயத்த நான் அடாப்ட் பண்றதும், ஃபுட்டுங்கிறத தாண்டி அந்த சூழலை நான் ஹாப்பியா வச்சுக்கிறதும், அதையெல்லாம் சரிப்படுத்திட்டே இருந்தேன்னா நான் அந்த ஸ்டேட்டுக்கும் நான் ஒரு நாள் போவேன். ஸோ அது இப்போதைக்கு எனக்கு ஓகே, எனக்கு வந்து ஐம் ஓகே வித் எவ்ரிதிங். ஐ அம் நாட் பர்டிகுலர் வித் ஃபுட். ஓகே மேம். இஃப் இட் கம்ஸ் டு அடுத்து மேம் ரிலேஷன்ஷிப் பத்தி அப்படிங்கிறது, இப்போ லைக் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இப்போ லைக் பர்சனலாகவும் காமனாகவும் மேம், இப்போ ரிலேஷன்ஷிப்னு வரப்போ லைக் ஒர்க் கோயிங்காக இருக்கலாம், 2 பேரும் இல்லை ஒருத்தர் வீட்டில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, அவங்க சொல்றதை எதிர்பார்க்கணும், நம்ம சொல்ற அந்த ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது உருவாயிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போறது மேம்? கண்டிப்பா ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டே தான் இருக்கும். அஸ் அ ஒர்க்கிங்கா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், பிசினஸ் எந்த ஒரு இடத்துலயுமே ஏதாவது ஒரு இடத்துல இன்டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிதான் இருக்கும். ஒரு டே டு டே லைஃப் வந்து ரிலேஷன்ஷிப்பை இதெல்லாம் பெட்டர் பண்ணணும்னா நீங்க என்ன மேம் உங்களோட பர்சனலா இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, இல்லை இது பண்ண அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்ல எதை பண்ண ஏன்னா கருத்து வேறுபாடுகள் டெய்லி ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும். ஜென்ரலா நம்ம காமனா இது பண்ணும் போது, பட் நீங்க இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் நீங்க அதெல்லாமே ஹேண்டில் பண்ற விதம் கம்ப்ளீட்டா வேற மேம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்க கூட டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. பட் இவங்களுக்கு எல்லாம் எப்படி அதை நீங்க சொல்லுவீங்க? ஓகே, ஸோ கருத்து வேறுபாடுங்கிறது ரெஸ்பெக்ட் ஈச் அதர்னு எடுத்துக்கலாம்.
இன்னொரு வேர்டு கூட இருக்கு. அதாவது அவங்க உலகத்துக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவலா இவங்க உலகத்துக்கான ஒரு ஃப்ரீடம், அவங்க உலகத்துக்கான ஒரு ஃப்ரீடம், அதுக்கு எக்ஸாக்டா ஒரு டேர்ம் இருக்கும், மறந்துட்டேன்னா. அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே வந்து உள்ள இன்வால்வ் ஆயிட முடியாது. இப்ப எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள அவங்க இன்வால்வ் ஆயிட முடியாது. அவங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட முடியாது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் ஒரு கட்டத்துல. பவுண்டரிஸ் இட்ஸ் ரைட் வேர்டு. ஸோ அந்த பவுண்டரிக்குள்ள போனாதான் இங்க சிக்கல் உருவாகும். அந்த பவுண்டரிக்குள்ள போகாம நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கிற விஷயத்த பேசினாலும் அங்க ப்ராப்ளம். ஸோ சென்சிட்டிவ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் எங்கேயுமே ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது. ப்ளஸ் வந்து ஒருத்தங்களுக்கு எப்பவுமே அந்த ரெகக்னிஷன், நீங்கன்னா என்ன பண்றீங்கன்ற அந்த ரோலை வந்து பேசிட்டே இருக்கணும். அந்த ரோலை பேசுறது மூலமாவே அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த பவுண்டரிஸ் வந்து நான் நிறைய மெயின்டைன் பண்ணுவேன். அந்த பவுண்டரிஸ் வந்து நிறைய இருக்கும். எனக்குன்னு ஒரு நிறைய விஷயம் இருக்கும், பர்சனல்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய விஷயம் இருக்கும், பர்சனல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிட்டு யோசிச்சுட்டு இருந்தாதான் சிக்கல் வரும். அதை வந்து நிறைய பிரேக் பண்ணி வச்சுப்போம். ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா தான் இருக்கும். ஓகே மேம். ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் இல்லைங்க, இவ்வளோ கொஸ்டின்ஸ் எல்லாமே செல்ஃப் அப்படின்றத நீங்க சொன்னீங்கல்ல மேம். இதெல்லாம் நீங்க இந்த கண்டென்ட் இதெல்லாம் உருவாக்கும் போது இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, இல்லை நீங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கிரியேட் பண்ணதுங்களா மேம்? இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு முன்னாடி தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் டாக்டரேட் முடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கெரியர் ஃபோக்கஸ்டு. நான் இந்த லாஸ்ட் ஒன் இன் மை ஃபேமிலி. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ப்ராட்டப்பு. ஐ மீன் என்னோட ஃபாதர் ரொம்ப என்னைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. என்னை பாராட்டுறது மட்டும்தான் அவரோட வேலையாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு கேர், லவ் ஃபாதர் சைட் ரொம்ப அதிகம், ஃபேமிலி சைட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால அது வந்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாரு எங்கள் அப்பா. நீனா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியே வளர்த்திருக்காரு. அந்த வார்த்தைகள்லாம் எங்கேயோ எதிரொலிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம ஏதோ பண்ணணும். ஈவன் என் நேமுக்கு பின்னாடி அவர் ஒரு கதை சொல்லுவார். ஏன் இந்த பேர் வச்ச அப்படின்னா ஒரு கதை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் நிறைய உள்ள போயிருக்கு எனக்குள்ள. அதெல்லாம் வந்து நம்மளைய புஷ் பண்ணும். அப்ப இது எல்லாமே அந்த சைல்ட்ஹுட்ல இருந்தா எல்லாமே உருவாகுது இல்ல மேம்? எல்லாமே. ஏன்னா என்னைய கூட வச்சு, ஐ மீன் நம்ம நைட்டு தூங்கும் போது ஸ்டோரி சொல்லிதான் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. எல்லா ஸ்டோரியிலும் நான் மட்டும்தான் ஹீரோயின், நான் மட்டும்தான் மெயின் கேரக்டர். என்னை வச்சுதான் அந்த ஸ்டோரியே இருக்கும். அப்படிதான் அவர் பேசுறதே செய்வாரு. அவர் எந்த ஒரு சூழ்நிலையும், இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த சூழல் நம்ம கண்ட்ரோல் வரணும்னு, அவர் என்ன பண்ணுவாருன்னா எந்த சூழலையும் என்னை பாராட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாரு. வேற எதுவுமே பேசுறதுக்கே அவருக்கு இருக்காது. அந்த மாதிரிதான் அவரோட இயல்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உள்ள போக போகதான் போனதுனாலயும் என்னமோ தெரியல, எனக்குள்ள ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி அந்த ஹெல்த்ல நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப டீப்பா போறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் அந்த பிரெக்னன்சி, அந்த இடத்துல நிறைய மெடிக்கல் ரிலேட்டட்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல சில புக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அது எனக்குள்ள ப்ராக்டிஸா மாறிச்சு. ஓகே மேம். இதெல்லாம் பண்றதுக்கு வந்து மேம் ரொம்ப ஃபோக்கஸ் தேவை. கண்டிப்பா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நான் எப்பவுமே பாப்பேன், எப்படி மேம் அதை ஃபோக்கஸ்டாவே நீங்க இருக்கீங்க எல்லா விஷயத்துலயும்? கான்செப்ட் தான் எல்லாமே. அந்த கான்செப்டுக்குள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் அது இயல்பா வந்துரும். ஓகே மேம். இப்போ எல்லாருக்கும் ஒரு லாஸ்டா ஒரு क्वेश्चन மேம். ஒரு சிம்பிளா ஒரு விஷயம், ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? ஒரு செல்ஃபா நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம் அந்த செல்ஃப் ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன விஷயங்கள் அதை சொல்லுவீங்க மேம்? பாதுகாப்பு. நம்மளை பாதுகாக்கணும். நீங்க யாரையுமே போய் பாதுகாக்க வேணாம், வெளி உலகத்துக்காக போராட வேணாம், வேற சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். செல்ஃபா உங்களை ஹர்ட் ஆகாம பாதுகாத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேம். ஓகே மேம். உங்களுக்கு கேள்விகள் இந்த மாதிரி இருக்குங்களா? நீங்க இப்ப நான் என்னோட கேள்விகள் நிறைய நான் என்னக்குள்ள வச்சிருந்தது நான் மேம் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேமோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட இதை பத்தி நீங்க கேட்டுக்கணும் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பா கேட்கலாம். சொல்லுங்க ஹேமா, உங்களுக்கு ஸோ உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி ஸ்கேன் பண்ண சொன்ன போது தான் வந்து நீங்கள் அந்த அலோபதி சிஸ்டம்லேருந்து வெளில வந்தீங்களா? அது வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க மேடம்? ஏன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அலோபதி சிஸ்டம்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இல்லை உங்களுக்கு அந்த ஏஜ் வரைக்கும் பெருசாக வந்து எதுவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணது இல்லையா? பெருசாக ஃபேஸ் பண்ணதில்லை, அது ஒன்று.
இன்னொன்று வந்து நான் டாக்டரேட் பண்ணும்போது எனக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரே ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே எனக்கு சில கான்செப்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ சில விஷயங்கள்லாம் எனக்குள்ளே ஓட ஆரம்பிச்சது. எது வந்து இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்கோம், என்ன நடக்குது அப்படிங்கிறது. அப்போ சில இதெல்லாம் வந்து ரொம்பவுமே அப்ளிகபிளாக மாறிச்சு. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் இதுக்கு காரணங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நான் மாற்றி அமைக்கும் போது அதுலேருந்து ரெக்கவர் ஆனதை நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலோபதி தான். நானும் சின்ன வயசில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. நான் எப்போவுமே டேப்லெட்டை வந்து என்னால் முழுங்க முடியாது. எங்கள் அம்மா கொடுப்பாங்க, அது வந்து எங்கேயும் மாட்டிக்கும், அதுக்கு போராட்டமாக இருக்கும். அதை வெளியெடுப்பேன், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் பொடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த 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 இடத்துலேருந்தே ஒரு வெறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெருசாக ஈடுபாடு இருக்காது. ரொம்ப ரேராக ஒரு 4-5 தடவை நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அதெல்லாமே எனக்கு பிடிக்காது. அந்த சிஸ்டமே பிடிக்காது. அங்கே போனால் அந்த மருந்து வாசம் பிடிக்காது. அங்கே போய் குழந்தைங்க அழுகிறது பிடிக்காது. அங்கே போயிட்டு ஒரு மாதிரி எல்லாம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. இந்த சோகமாக உட்காந்துருக்கிறது என்னை நிறையா டிஸ்டர்ப் பண்ணும். சோகமாக உட்காந்துருப்பாங்க. பிஹெச்சிக்கெலாம் நான் போகும்போது ஒவ்வொரு பிஹெச்சிக்கு எங்கள் அப்பா கூட போவேன். அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க, அந்த சோகமாக உட்காந்துருப்பாங்க. அது வந்து என்னைய ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணும். மக்கள் அந்த சோகமாக இருக்கிறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அதை பார்ப்பேன். ஸோ அதனால எனக்கு அங்கேருந்தே பிரேக் பண்ணுங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ உங்களுடைய வெற்றிக்கு வந்து அந்த பேரண்டிங், உங்களுடைய ஹாப்பி சைல்ட்ஹுட்டும் ஒரு பெரிய ரீசனாக நான் பார்க்குறேங்க மேம். ஸோ இதனாலேயே வந்து அந்த பேரண்டிங் ரோல் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் மாத்திரம் இருந்தா கேளுங்க, அப்புறம் நம்ம அப்புறம் வேல்யூஸ் அண்ட் வெர்ச்சூஸ்ல அதோட ரோல்ஸ் என்ன மேடம் கான்செப்ட்ல? இந்த கான்செப்ட் வைஸ் கேக்குறீங்க? கான்செப்ட் வைஸ்ல வேல்யூஸ் அண்ட் வெர்ச்சூஸ் நம்ம அதாவது ஃபோக்கஸ் பண்றோமா, அது இம்பார்ட்டன்ட் பிரியாரிட்டைஸ் பண்றோமா இருக்குங்க. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹெல்த்துங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி மென்டல் ஹெல்த்துங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ நம்மளோட இதோட ப்ரையாரிட்டியே என்னென்னா, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கு பின்னாடி இவ்வளோ ஒரு போராட்டம் இருக்கே, அது வேண்டாம். ஃபஸ்ட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்று இல்லை, அப்படி ஒன்று உருவாகாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்துருச்சுன்னா என்னென்னா, அது காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்னெல்லாம் கடந்து வந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோய்கள் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் இருக்கேன், எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாமே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓகே, இதை வச்சு ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி வெளியில் வரணும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம கோல் என்ன அப்படின்னா, ஹெல்த் வைஸில் ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, அதுக்கு நம்ம இத்தனை நாள் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் அது உண்மை இல்லை, இதுலேருந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறத இப்போ வந்து இது மூலிமா எடுத்துகிட்டு போகணும். ஆமாம். அந்த கிட்ஸை நீங்க ஹேண்டில் பண்றது, how long did it take for you to like handle them so calmly? ஏன்னா லைக் மைட் பி நம்ம வந்து as நம்ம கிட்ஸ் அப்படி நம்ம பார்ப்போம், பட் when it's in a public place you cannot expect everyone to be the same. இல்ல லைக் நம்ம கிட்ஸ் நான் எங்கேயாவது பண்ணும்போது கண்டிப்பா சில பேர் வந்து they feel uncomfortable and stuff. அதை வந்து நீங்க வந்து இவ்வளோ காமா எப்படி எடுத்துக்க முடிஞ்சது? அது லைக் how long did it take for you to become like that? That too especially like 3 sons, that would be really ரொம்ப எனக்கு தெரிஞ்ச இட்ஸ் ஹாரிபிள். அது எப்படி வந்து நீங்க வந்து இவ்வளோ காமா எடுத்துக்க முடியுது? And how long did it take for you to like அந்த காம்னஸ் நமக்கு வரணும் அப்படின்னா like how long will it take? ஒன்ஸ் அந்த கான்செப்டுக்குள்ளே போயிட்டீங்க, குட்டி குட்டியாக உங்களோட ஹெல்த்தில் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக ப்ராக்டிஸ் ஆயிடும். நான் சொன்னது வந்து, நான் எதுக்கு இந்த குழந்தை சண்டை போடும் போது நான் பதற்றப்படாமல் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு தான் பெனிஃபிட்டு. நான் நாளைக்கு எனக்கு வர வலி வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நான் பெருசாக பதற்றப்பட மாட்டேன். அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு அதனால என்ன பெனிஃபிட் இருக்கும், அவங்கள இன்னும் நான் எப்படி கொண்டு போகணுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த ரெண்டையும் மெயின்டைன் பண்ணும் போது என்ன ஆகும்னா, காம்னஸ் பில்ட் ஆகும். நான் உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, எங்கேயாவது குட்டியாக ஒரு ரிசல்ட் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களை அறியாமே மோட்டிவேட் பண்ணும், நான் இன்னும் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணும். மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற லேர்னிங் ஆர் அவேர்னஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட காம்னஸ் பில்ட் ஆகிடும். அவர் சொன்னார் இல்லையா, 100 ஸ்டேட் ஆஃப் காம்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இனிஷியலாக சில விஷயங்களில் காமாக இருக்கும், ஆனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த விஷயம் யாரோ மாற்றி பேசும்போது காம்னஸ் போயிடும். அதே சமயத்தில் நமக்குன்னு இருக்கிற ப்ரையாரிட்டி யாரை பிரேக் பண்ணாங்கன்னா காம்னஸ் போயிடும். அது எல்லாத்துலேயும் பில்ட் பண்ணிகிட்டே வரணும். அது பில்ட் பண்ணிட்டு வரும்போது எங்கெங்கேயோ உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க.
அந்த வழிகள் இல்லாமல் இருக்கிறது. ஒரு இன்சிடென்ட் கோயம்புத்தூரில் எதுலேயும் மால் போயிருந்தோம். இவன் ஒருத்தனோட ஃபுட்டை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை தூக்கி இன்னொருத்தன் ஃபேஸில் அடிச்சிட்டான். ஓகே, அது மாலில் ஓப்பன் ஸ்பேஸ், ஃபுட் கோர்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் ஸ்பேஸ். அப்போ அவன் என்னோடய ஃபுட்டை நீ அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அடிக்கிறதுக்காக போய் க்யூவில் நின்றுட்டுருக்கான். வாங்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. இவருக்கு தெரியும் அவன் எப்படி வாங்கிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் ஒரு வேலை பண்ணான், அந்த சேர்ஸெல்லாம் நகர்த்தி அது ஒரு மாதிரி சத்தமாக இருந்துச்சு. அந்த சேரை பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் வராமல் தடுக்கிறாராம்மா இவர். அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, நீங்கள் சொல்கிற பப்ளிக் டிஸ்டர்ப் ஆவாங்க, அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சென்ஸ் அந்த குழந்தைக்கு வருமா வராதான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் போயிட்டு மிரட்டியே இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இது அந்த குழந்தைக்கு தெரியுமா, இந்த மாதிரி இப்போ நம்மளை சுற்றி 4 பேர் இருக்காங்க, அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு தெரியுமான்றதை யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலாக அந்த சென்ஸும் அவங்களுக்கு இருக்குது. அந்த இடத்துல அவங்க ட்ரிகர் ஆனதுனால போட்டு அடிச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த சென்ஸ் இருக்குது. என் பெரிய பையன் என்ன பண்ணா அப்படின்னா, அவன் போய் ஃபுட்டு வாங்குறதுக்கு நின்றுருக்கான் இவனை அடிக்கிறதுக்காக. அவன் இவன் சேர் எடுக்கிறத அவன் பார்த்துட்டான். அதனால் என்ன பண்ணான்னா, அவன் ஃபுட்டு வாங்காமல் அவன் வேறு வேலைக்கு மாறிட்டான். வேறு வேலைக்கு கவனிச்சுட்டு அவன் போயிட்டான். அந்த இன்சிடென்ட் அவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. இவரும் வேலையில் பிஸி ஆகிட்டாரு, மறந்துட்டாங்க அந்த இடத்துல. நம்ம ஏதாவது மேபி உள்ளே இன்வால்வ் ஆகிருந்தால் அது அவள் இன்னும் என்ன பண்ணியிருப்பானோ எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி சில இன்சிடென்ட்லாம் வரும். நிறைய இன்சிடென்ட் இருக்குது. எனக்கு கதை கேட்டிங்கன்னா அது ஏற்பட சொல்லுவேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இந்த வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்தவொன்னே 2 பேரும் ஒரு சண்டை வந்துச்சு. அது ஒரே ஒரு இன்சிடென்ட்டு, பெரிய சண்டை. ஒருத்தவனோட பேகை அவன் வீசி எழுந்திரிச்சு அடுத்த அப்பார்ட்மெண்ட்டோட ஜன்னல் வழியாக உள்ளே போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு சண்டை. அவங்க என்ன பண்ணாங்க, எட்டி பார்க்குறாங்க. இவங்க அம்மா எங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பசங்க பயமாக சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே தான் இருக்கேன். எனக்கு தெரியும் அது சண்டை நடந்துட்டு இருக்கு, எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுவும் இன்வால்வ் ஆகிக்கல. ஆனால் அடுத்த வீட்டில் போயிட்டு அது டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்களா. ஸோ நான் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கலான்ட்டு வந்தேன். அப்போ அவனுக்கு அழகாக விலக்கி சொல்கிறானுங்க, தெரியாமல் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தெரியாமல் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு சொல்கிறான், ஆண்டி நீங்கள் கொஞ்சம் வெளியே வரும்போது எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறான், ரொம்ப கேஷுவலாக. ஸோ அதை இது பண்ணி அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா சூழல் மாறும். நம்ம அது பெருசாக நம்ம நினைப்போம், அவங்க அடிதடியில் அது பெருசாக தெரியும். நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம்னா அது முடிவு கொஞ்சம் காமா முடிஞ்சிடும். ஓகே, ஒன் மோர் மேம். லைக் ஓகே, வி ஆர் கெட்டிங் இன்சைட் தி கான்செப்ட். நமக்கு இந்த கான்செப்ட் புரியுது. பட் ஹவு டு யூ திங்க் லைக் இது நம்ம ஆப்போனன்ட்ஸுக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சு லைக் நம்ம கூட அவங்க கோப் அப் பண்ணுவாங்க அப்படின்றது ஹவு வில் அது ஒரு எப்படி அந்த ஷூரிட்டியை நம்ம கொடுக்க முடியும்? லைக் ஹவு வில் சொன்னார் இல்லையா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா, நீங்க எவ்வளோ மெயின்டைன் பண்றீங்களோ ஆப்போசிட்ல இருக்கவங்க அது கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. பட் ஆனால் நம்ம எவ்வளோ பேர் கனெக்ட் பண்ண முடியும்? எவ்வளோ பேர் கனெக்ட் ஆக முடியும்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? நீங்க என்ன சத்தம் போட்டாலும் அவங்க இன்னொன்று தானே ட்ரிகர் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைடில் முடிஞ்சதையாவது நம்ம ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் நம்ம கொண்டு வருவோம். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் பையன் வளரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக என் ஃபேமிலியில் இந்த கொஸ்டின்ஸ் வரும். நீ உனக்கு அமைதியாக இருந்தால் நீ வச்சுக்கோ, நீ போய் ரூமில் போய் வச்சுக்கோ, இங்கேயே கூட்டத்துக்குள்ளே விடுற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவன் இவன் மாதிரி இல்லை, மயன் இப்போ கடைசியில் இருக்கு. அவன் ஒரு 100 மடங்கு குறும்பு. அவன் எல்லாமே பண்ணுவான். இந்த கேமரா மேலே ஏறி உட்காந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஆனால் என்னன்னா நான் அமைதியாக இருப்பேன். எனக்கு அதோட எக்ஸ்ட்ரீமிட்டியை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்னதான் பண்ணும் ஒரு குழந்தை, இன்னும் என்னதான் பண்ணணும்னு நான் பார்க்கறதுக்கு நினைக்கிறேன். இதை பக்கத்தில் இருக்கவங்கள ஃபீல் பண்ண மாட்டாங்க, கோபம் தான் வரும். அப்போ இந்த சூழலையே நான் ஹேண்டில் பண்ணணும். நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை நான் ஹேண்டில் பண்ணணும். நான் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணதுனால அது அப்படியே மாறி போயிடுச்சு எல்லாமே. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தை மாதிரி அந்த குழந்தைக்கு கிடைச்ச எல்லா விஷயமும் இன்னைக்கு அவங்கள பார்த்தா ஃபீல் பண்ணலாம். நம்ம நிறைய குழந்தைக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அதோட குறும்புக்கு ஃப்ரீடமே இல்லாததுனால அதோட கிரியேட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இப்போ இன்னைக்கு அவங்க 13 வயசு ஆயிடுச்சு. அவங்கள பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நான் போய் சொன்னா அவர் 100 விஷயமா மாற்றி கொடுக்குறாரு. ஓகே, நல்லா இருக்கு. அப்போ அந்த நல்லா இருக்கிறதுக்கு சிலதை நம்ம அனுபவிச்சுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குரு மட்டும் சுக்கரன்ல இருக்குது.
ஜாதகத்துல விழுந்து நான் விழுந்தேன், பயங்கரம் விழுந்துட்டேன். இல்லைங்க, அப்படிதான் போயிட்டு இருக்குது இப்போ. பொண்ணு பார்க்கறது கூட ஜாதகத்தை வச்சுதான் போறாங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஒருத்தரோட இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்ல அது கரெக்ட். நீங்க சொல்றது நீங்க ஜாதகங்கிறது வந்து ஏதோ ஒரு கன்செப்ட் வச்சுருக்காங்க. நான் ஒரு கிறிஸ்டியன் தான், ரொம்ப சர்ச்சுக்கு போறாரு, பயங்கரமான ஒரு ரிலீஜியஸ் கை. ஆனா நான் எல்லாமே பண்ணுவேன். நீங்க இந்துஸ் வந்து நீங்க ஜாதகம் பாக்குறீங்க, எனக்கு தனி ஒரு அஸ்ட்ராலஜிலே இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மிகப்பெரிய வாழ்க்கை என்னோட அஸ்ட்ராலஜி இருக்கு, மேக்னம் ஆப்போஸ் பாலாஜின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து பாசம் காமிச்சு வச்சிருக்காரு. சுருக்கமா சொன்னா என் லைஃப் வந்து பாதி வந்து அழிஞ்சது காரணமே வந்து ஜாதகம். நான் சொல்றேன்னா 28 வயசுக்கு மேல ஃபர்ஸ்ட் சொன்ன வச்சு நான் 26 வயசுக்கு பார்த்துருக்கேன். 28 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா வருங்க. 20 வயசு நான் என்ன வச்சிருக்கேன், அப்ப அது அப்படியே நின்றுச்சு. ஆக்சுவலா நான் 28 வயசுக்கு அப்புறம் போறேன். கரெக்டா வந்து டிசம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் முக்கியமான மாசம் அப்படின்னாங்க. எனக்கு எந்த முக்கிய மாசம் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்பர் 2 வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 32 வயசுன்னு சொன்னாருங்க. ஆக்சுவலி 32 வயசுல இருந்து உங்களுக்கு நல்லா போகும் அப்படின்னு. 32 வயசுக்கு போனவருக்கு அவர் சொன்னது வந்து என்ன பாத்தீங்கன்னா 39 வயசுக்கு மேல வந்து நல்லா வரும். 10 வருஷத்துக்கு யாருங்க எனக்கு காரணமாக இல்லைங்க. நான் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன், இவங்க வந்து ஒரு காரணம் சொல்றாங்க இல்லைங்களா. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதை விதைக்கிறோமோ அதுதான் அவங்க அறுவடை பண்றாங்க. அவங்க விதைக்கிறது வந்து என்ன 38 வயசுன்னு நம்ம நல்லது நடக்கும் அப்படிங்கிற சொல்றோம். அப்ப நான் 32 வயசுல இருக்கிறது இந்த 6 வருஷத்துக்கு யாரும் காரணம் ஆக்சுவலா. ஏன்னா லைஃப்ல வந்து முக்கியமான டைம் இஸ் த பியூட்டிஃபுல் ரிசோர்ஸ் அண்ட் தட் இஸ் இன்எவிட்டபிள். ஆக்சுவலி தட் இஸ் நத்திங் கேன் கம்பேர் டைம் மட்டும். ஆக்சுவலா நீங்க எதை வேணா ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 6 வருஷமோ 8 வருஷமோ அந்த இழந்ததுக்கு வந்து அந்த அஸ்ட்ராலஜி ஏதாவது கொடுத்துருவாருங்களா. நான் வந்து ஒரு 25,000 எப்பயும் 10-15 வருஷம் முடியும் நான் பயங்கர செலவு பண்ணாது ஆக்சுவலா. அதனால நான் இங்க மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாடி அஸ்ட்ராலஜி, உமன் தேஜாவில இருந்து எல்லாமே தெரியும் எனக்கு. ஆக்சுவலா கிட்டத்தட்ட 15 ரிசோர்சஸ் தெரியும் எனக்கு. தமிழ் அவ்வளோ பரிட்சை இல்லை, எல்லாமே இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷாக நான் சொல்லிட்டு இருக்கேன். உமன் தேஜாவில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுல உங்களுக்கு என்ன நோயிலிருந்து வரதுன்னு கூட சொல்லிடுவார் அப்படிங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்கு, எல்லாமே ஓரளவுக்கு 80% அக்யூரசி கொடுத்துட்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் இப்ப கொடுத்துட்றாங்க இல்லைங்களா. நான் சொல்றேன் இல்லைங்களா, உமன் தேஜா இந்த மாதிரி, பாலாஜி இந்த மாதிரி நான் சொல்றேன் இல்லைங்களா. நீங்க கேட்டுட்டு நீங்க அது போனீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உமன் தேஜால பயங்கரமான ஃப்ராடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா அதே மாதிரி ஃப்ராடு தானே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தாங்க நம்ம அறுவடை பண்ணுவோம். வாட் யூ லைக் சீட் அண்ட் யூ ஹார்வெஸ்ட் ஃபார் ஷூர், ஈல்ட் இட் ஃபார் ஷூர். அதுதான் நடக்கும். அதனால தயவு செய்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், யாரோ எழுதின கால்குலேஷன்ஸுக்கு நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து பலிக்கடை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனுபவப்பட்டு சொல்றேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம் இல்ல, 18 வருஷத்துக்கு மேல நல்லது டைம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 22 வயசுல இருந்து நான் வந்து ஜாதகத்தோட மிகப்பெரிய ஒரு இதுங்க. வீட்டுல நீங்க வந்து கோயில்ல வைக்கிறீங்க இல்லையா, என்னன்னா அந்த சாம்பிராணில இருந்து எங்க வீட்டுல எல்லாமே இருக்கும். எங்க அப்பா அடிக்கடி எங்க அப்பா வந்து ஒரு கரெக்டா ஒரு பெரிய மாதிரி முதல்ல ஒரு காலத்துல இருந்தார். என்னடா வீட்டுல இருக்க போது மயான பூமி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, கூட சாம்பிராணி போய் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். காலைல சூடை வாங்குறதுக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பைசா மட்டும் யாருமே கொடுக்க மாட்டேங்க. எந்த பிரச்சனை வந்து கையில கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு தவறான ஒரு மூடப்பழுகையில நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலா உண்மை ரெக்கவரி எப்படின்னா லாஸ்ட் 3 years முன்னாடி தான் மேம் பார்த்தது ரெக்கவரி ஆச்சு. ஆக்சுவலா சாம்பாடி வாங்க நிறுத்தி இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட இருந்து உங்களுக்கு அங்கே ஆரம்பிக்குது. ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, எதை நம்மகிட்ட கொடுக்குறாங்களோ அவர் பர்பஸோட சொல்லிடுறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஒரு சாம்பிராணி வாங்கினதுக்கு பல லட்சக்கணக்கில் செலவு பண்ண அஸ்ட்ராலஜிக்கும் அந்த செலவெல்லாம் பண்ணி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தீங்களா, இன்னைக்கு அதே தான் கேட்குறேன். இதோட முக்கியமான மாற்றம் எங்க இருந்து வரும் அப்படின்னா அதை நம்ம தான் உருவாக்கணும். அந்த 9வது புக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த புக்கை வந்து வரிக்கு வரி இந்த இருக்கிற புக்கில் ஒரு 15 இடம் படிச்சதுங்க. நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலா அந்த 3 புக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது ஓவர் திங்கிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரிங்க. ஆக்சுவலி அது ஏன் அப்படின்னா அடி வட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தயவு செய்து அந்த ஜாதகம் அப்படிங்கிறது இல்லை, நீங்க போர்வையில எதுலுமே பாத்துக்குங்க, வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா அதுக்கான உங்க டைமை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அது சம்பாதிக்கிறது. என்னங்க அவங்க என்ன கேட்கறாங்கிறதுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பண்ணி சொல்லணும் சார். அது நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆனா ஒருத்தர் என்ன கேட்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு சார். ஒருத்தர் என்ன கேட்கணும் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. கரெக்டா படி சொன்னீங்கன்னா அவங்க கேட்கற கொஸ்டின் கூட மாற்ற முடியும். மேம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க நல்லா கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா நீங்க அதான் சொல்றது. உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காம்ப்ளிகேட் ஒரு பர்சன் கொண்டு வந்தது பிரியங்கா மேடம். ஆக்சுவலி நேற்று 12 மணிக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து நீங்க அந்த கொஸ்டினை கேட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் அவங்க ஓரளவுக்கு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தது. நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு கரெக்டா பதில். மேம் நீங்க இதுக்கு சொல்லிருங்க. ஆக்சுவலா ஜாதகத்துக்கு நான் ஐ திங்க் 2வது உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு எனக்கு பயங்கரமான ஒரு அடி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நெத்தி அடியில சொன்ன மாதிரி என்ன ஞாபகம் இருக்கு. அந்த நாள்
ஒரு புதன்கிழமை காலையில நினைக்கிறோம் 11 மணி அந்த கொஸ்டின் கேட்டேன் மேம். நான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு வந்து அந்த காலையில வந்து ஒரு டைம் வேணும், நாளைக்கு நாள் எப்படிங்கிற பார்க்க மேலே மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பும் டெலிட் பண்ணியாச்சு, அது எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு. ஐ திங்க் இது என்னோட நீங்க சொன்னா நல்லா இருக்கும் மேடம். நமக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்ம தான். ஆமாங்க சார். சார் இதுல என்னன்னா பணம் போறது வச்சுங்க சார், அந்த இயர்ஸ் போகுது இல்லைங்க சார். ஒரு 18 வருஷம் போனதுங்கிறது நத்திங் கேன் கம்பேர் சார். ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நத்திங் கேன் கம்பேர். ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு நம்ம ஒரு 40 வயசுக்கு மேலதான் நமக்கு வந்து சில ஞானங்கள்லாம் பிறக்க ஆரம்பிக்குது. நம்ம சொல்றோம் 35 வயசு பிறந்தா எங்கேயோ போய் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது, 30 வயசு 28 வயசு பிறந்திருந்தா அப்படிங்கிறது. ஸோ அதனால அந்த டைம் அப்படிங்கிறதா இல்லை சார் லாஸ். ஆக்சுவலி பணம் அப்படிங்கிறது ரெண்டா பிரச்சனை. நம்ம என்ன ஒரு பணமா நம்ம செலவு பண்றோம், நம்ம உருவாக்குறதுக்கான ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம அழிக்கிறதுக்கு வந்து எக்கானது ஒன்று ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப மூடத்தனம் ஒரு விஷயத்துல. அது மருந்தாகட்டும் அல்லது விதியாகட்டும் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ரிப்ளேஸ்மெண்டா இருக்கிறது என்னன்னா மதி அப்படிங்கிற சொல்லலாம். கான்சியஸ் அண்ட் காம்னஸ் அப்படிங்கிறது I personally experience and I'm just living almost I think I started living I guess around 60-70% I think smoking. தயவு செய்து உங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷன் நான்கிட்ட கேளுங்க, அதுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். இதுல என்னன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில இது வேணும், பொறுமையா அதை கவனிச்சு நீங்க புரிய ஆரம்பிச்சுன்னா புரியும். உடனே எல்லாம் அது புரியாதுங்க. அதையும் ஓப்பனா சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லிடுங்க. சொன்னது என்னன்னா, நான் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னும் போது ஓகே உங்களுதுல நல்ல அமைப்பு இருக்கு, எங்களுக்கு இல்லை அப்படின்னு இல்லையா. இது வந்து எனக்கு பெரிய வழிதாங்க. நான் நல்லா இருக்கேன், என்னால் எடுத்துட்டு போக முடியலங்கிறதுலாம் எனக்கு சந்தோஷமே இல்லை. நான் நிறைய இடத்துல உணர்ந்திருப்பேன். நிறைய சூழல்கள் எனக்கு டக்கு டக்குன்னு அதை காமிச்சிட்டே இருக்கும். நான் ஒரு விஷயத்த ஈஸியா பண்றேன், என் பக்கத்துல இருக்கவங்களால பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஒரு 25-30 வருஷம் வழின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் இந்த கான்செப்ட்குள்ள வந்தது 20 இயர்ஸ் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் தோணிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன சின்ன பொண்ணுலயே நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன். ஏன் மனுஷங்க சோகமா இருக்காங்க, இல்லை இயற்கையா பிறக்கும் போது நல்லா தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி இந்த கால் போச்சு, எப்படி கை போச்சு, ஏன் மனுஷன் படுத்தபடிக்கை ஆகிறாங்க, இந்த கேள்வி எனக்கு இருந்துட்டே தான் இருந்தது. அப்ப நான் அதை அனுபவிக்கும் போது அப்ப எனக்கு அது இன்னும் வழியா தானே மாறும். நான் நல்லா இருக்கேன், என் பக்கத்துல இருக்கவங்க நல்லா இல்லை, அப்ப எப்படி இருக்கும்? அது பெரிய பெயின். அது வந்து எவ்ரிடே அதை நான் உணர்வேன். என்னால் முடியாது, கஷ்டமா இருக்கும். என் பக்கத்துலேயே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அந்த குழந்தைய அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்படிதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்? அதையெல்லாம் பிரேக் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தையே உருவாக்குறோம். நம்ம நாளைக்கு வந்து நீங்களும் அதை அனுபவிக்கணும், உங்க மூலமா ஒரு 100 பேர் அனுபவிக்கணும். அதுக்காக தான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு போறது. அந்த வழி ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். இப்போ நம்ம அடுத்து சொல்றோம்ல, நம்ம ஸ்பௌஸோ நம்ம சில்ட்ரன்ஸோ அதே ஒரு வழியை வேதனை புரிதல் இல்லாம இருக்கும்போது அவங்க கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கறதுன்ற அந்த ஒரு வழி வேதனை நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதே கான்செப்ட் அவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுன்ற அந்த மேடம் கேட்டாங்க அந்த கேள்வி, அவங்கள்ட்ட எப்படி நம்ம கன்வே பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வழி இருக்கும். ஏன்னா அவங்க லாங்குவேஜ்லப்போ அவங்களோட அதுவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்குள்ள நம்ம நிம்மதியா இருந்து பழகிட்ட போகுது. என்னோட வழிங்கிறது இப்ப நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு எதுவும் கவலைகளுக்கு அதை இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துட்டு போகிறதுலதான் எனக்கு சிரமம் இருக்கு. எப்படியாவது என்னை சார்ந்த ஒரு 100 பேர் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கு போதுங்கிறது எனக்கு தோணுது. அதுக்காக ஒரு முயற்சி தான் எடுத்துட்டே இருப்பேன். இதை நீங்க சொல்ற மாதிரினா மறுபடியும் நீங்க உங்களுக்குள்ளேயே அதைய ஒர்க் பண்ணி அந்த நிம்மதியை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு ரீச் ஆயிரும். Just learning the actions. Mirroring also. It's other maps on. They're mirroring you. You cannot teach them. we can influence by our actions. That's what ma'am does. அவங்க மேம் காமர்ஸை பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அது மைண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை சார் தப்பான விஷயங்களே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியரா வரும்போது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணத்தான் செய்யும். கண்டிப்பா. ஏன்னா பாசிட்டிவிட்டி ஹஸ் தட் பவர் இல்ல, அந்த காம்னஸ் ஹஸ் தட் பவர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க என்னோட ஆப்போசிட் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்து குழந்தைகளை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஷீ வாஸ் இந்த ப்ரெஷர், ஒரு ஏதோ சம் ஃபேமிலி இஷ்யூஸ். என்கிட்ட வந்துட்டு வெளியில் வந்து நான் நம்பர் விளையாண்டுட்டு இருந்தா, நான் போயிட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு குழந்தைகளாம் உங்கள் வீட்டில் பிறந்திருக்கணும் அப்படின்னாங்க. இதெல்லாம் வலி தானே, இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க குழந்தைக்கு அவங்கவுங்க சந்தோஷமாக தான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு காயம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் அடிக்கணும்னு விருப்பம் இல்லை.
அந்த ப்ரெஷர் தான் அங்கே போயிருக்கு. அவங்க கண்டிப்பாக வருத்தப்பட்டிருக்காங்க. அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் அது அவசியம் கிடையாது, ஆனால் என்னோட சூழல் என்னை அப்படி பண்ணிருச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு இந்த மாதிரி எத்தனையோ விமன் வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு குழந்தைய மிரட்டிடுறாங்க, திட்டிடுறாங்க, இல்லை ஒரு ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தனக்குள்ளேயே ஒரு கேள்வி, நான் பண்ணியிருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இதைய மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். அவங்களுக்குள்ள நிம்மதியை கொண்டு வரணுங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தது இவ்வளோ கேள்விகள் எழுதுல மேம். இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுங்க மேம்? இதெல்லாம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, இதெல்லாமே வந்து இதை கூட நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க மேம்? இது என்ன தோணுது உங்களுக்குள்ள? காம்ப்ளிகேஷன்ஸ் ஹியூமன் பிஹேவியரை வந்து எப்பவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, அது ஈஸி கிடையாது, புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, புரிய வைக்க முடியும்னு தோணுது. ஏன்னா ஹியூமன் பிரெயின் ஸோ பவர்ஃபுல். நம்ம உட்கார வச்சு புரிய வைக்கிறதுக்கு நம்ம நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம். அவங்கள வந்து நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா, எல்லா ப்ரொஃபஷன்லேயும் பாருங்கள் ஈக்குவலாக இருப்பாங்க. ஆனால் இந்த டாக்டர் பேஷண்ட் ப்ரொஃபஷன் மாத்திரம்தான் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க, உங்கள் கன்சியூமர் உங்களை விட எஜுகேட்டடாக கூட இருக்கலாம். இல்லை வந்து ஒரு ஆடிட்டிங்கில் இருக்கீங்க, ஆடிட்டருக்கு வந்து கஸ்டமர் யாராக இருப்பாங்கன்னா பிஸ்னஸ் ஓர் மேபி மேட்சாக இருப்பாங்க, இல்லை அதை விட அதிகமாக கூட இருப்பாங்க. பட் இந்த செக்டார் மாத்திரம் ஒரு டாக்டர் மாத்திரம் தான் நிறைய படிச்சிருப்பாரு. அவரோட பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருப்பாங்க, ஈக்குவலே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ என்ன இங்கே ஒன்றுனா, புரிய வைக்க முடியாது, நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ இங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, இதோட முடிவாக எனக்கு என்ன தோணுன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தங்களையும் உட்காந்து கேர் கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். உனக்குலாம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னம்னா தான் நம்ம இக்னோர் பண்ணுறோம் இல்லையா, மனுஷங்களை இக்னோர் பண்ணக்கூடாது. அதே மெடிக்கல் ஃபீல்டு இக்னோர் பண்ணும். இப்போ ஸ்கேன், இப்போ இதுதான் ரிப்போர்ட்டு, நீங்கள் 2வது தடவை நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கோவம் வரும். அங்கே டைம் இல்லை, உங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு டைம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு அதை வாங்கிட்டு வந்துட்டு யார்ட்டையாவது வச்சு ட்ரை பண்ணிட்டு, இல்லை அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு மாறிக்குவோம். ஓகே, அப்போ நம்ம என்னன்னா, இதோட முடிவு என்ன, எனக்கு கேள்வி வருதுன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் ஒருத்தங்க கொடுக்கணும், புரிய வைக்கணும், டைம் எடுத்துக்கணும். அப்படி ஒருத்தங்க புரிஞ்சு தெளிவானாதான் அவங்க 10 பேருக்கு எடுத்து போவாங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் தான் இப்போ தேவைப்படுது. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே பிரியங்கா, ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கோம் நம்ம நகர்ந்து போகிற ஒரு விஷயத்தில். இப்போ நம்ம காலையில் பேச ஆரம்பிச்சது வந்து அந்த மெடிக்கேஷன்றதுலேருந்து வெளியில் வந்து நம்மளால் வாழ முடியுமானா வாழ முடியுங்கிறத எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் மறுபடியும் கேட்டு பாருங்கள் நிறையா தடவை. அப்புறம் இன்னொன்று, நம்ம இதை ஒரு இயக்கமாக மாற்றிருக்கிறதுனால இதில் வீக்லி மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு வரோம். அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா March 30 அப்போ இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயுமே நாங்கள் ரிவைஸ்டு எடிஷன் தான், சேம் ரிப்பீட்டேட்டாவாக இருக்காது. நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுவாக இருக்காது. இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் போயிட்டு அவங்களுக்கு என்ன புரிதல் கொடுக்கலான்னு சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் ரிசல்ட் வர மாதிரி கேள்விகளுக்கு, இப்போ நிறைய கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகளுக்கெல்லாம் புரிதலோடு அதுக்குள்ளே கொடுத்து அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு நீங்களும் சொல்லி அதை உள்ளே கொண்டு வந்து நீங்களும் அதுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளை சுற்றியும் இதே மாதிரி 10 பேர் இருந்தால் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஓகே.